अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला सय्यिदिना मुहम्मद। அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை பல ஆயிரம் பேர்களுக்கு மத்தியிலே ஒரு 3 நேரம் சாப்பாடு போடுறதுக்கு காசு வாங்குவாங்க. ஆனால் இங்கே அல்லாஹை பற்றி ஞானங்களை கொடுத்து ஃப்ரீயாக அல்லாஹ் தஆலா உட்கார வச்சு வரமாட்டேன்னு சொன்னாலும் வந்து தான் ஆகணும்னு பிடிச்சி இழுத்து அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சுருக்கான்னு சொன்னால் நம்ம மேலே அல்லாஹுக்கு ஏதோ ஒரு பிரியம், நம்மளை அல்லாஹ் தஆலா தனியாக நேசிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் நண்பர்கள். இதற்கு அல்லாஹுக்கு நாம் என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறோம்? ஒன்றுமே செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். சர்க்கார் நாயகம் தக்வாவுடைய பாடங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக எப்பொழுதுமே சர்க்கார் நாயகம் நம்முடைய பயான்கள்லாம் கேட்குறோமா, இந்த பயான்கள் நம்மகிட்ட தரிபாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயான் என்ன செய்ய சொல்கிறாங்க, ரொம்ப இன்பமாக இருக்குது, கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, இது உங்கள்கிட்ட இஸ்திகாமத்தாக இருக்கணும், இது மிக உங்களுக்கு கல்பில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் தலீமுடைய பாடங்களை வச்சுருக்கிறாங்க. ஹஜரத் ஹாஜே அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகுத்து கொடுத்த தலீமுடைய பாடங்கள் அதுதான் நமக்கு பேஸ்மெண்ட், அதாவது தூண்கள். நம்ம பில்டிங் கட்டுறோம், ஆனால் தூண் இல்லாமல் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. தூண் இல்லாத கட்டினா என்ன ஆகும், கொஞ்சம் எடை ஜாஸ்தியாச்சுன்னா கீழே விழுந்துடும். அதே மாதிரி ஷைத்தான் ஒரு சின்ன வசுவாஸ் போட்டால் நம்ம கல்பெல்லாம் மாறி போயிடும். இந்த தலீமுடைய பாடங்கள் இருக்குதா இல்லையா, இந்த பாடங்கள் தான் உங்கள் தூண் அப்படின்னு சக்கா சொல்லி காட்டுவோம். இப்போ தக்வாவுடைய பாடம் நம்முடைய பாடங்களில் மிக முக்கியமான பாடம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். இந்த ஆயத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் வலிமார்களுடைய அடையாளமாக எதை சொல்கிறான்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு ஹவுஃப் என்ற பயமும் ஹுஸுன் என்ற கவலையும் இருக்காது. இரண்டும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய நேசர்கள், இறை நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு ஹவுஃப் இருக்காது, ஹுஸுன் கவலை இருக்காதுன்னு சொல்லிட்டான். அவங்க யாருன்னு சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டால் தான் இல்லை அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற முடியும். ரெண்டாவது தக்வா இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் டிக்ஷனரி திறந்து பார்த்தீங்கன்னா தக்வானா என்ன மீனிங் போட்டிருப்பாங்க, அஞ்சுதல் பயப்படுதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹவுஃபுக்கு என்ன அர்த்தம் போட்டிருப்பாங்க, அஞ்சுதல் பயப்படுதல் தான் போட்டிருப்பாங்க. பயப்படுதலுக்கு பேர் தான் ஹவுஃபு, பயப்படுதலுக்கு பேர் தான் தக்வா. ஆனால் அல்லாஹ் வலிமார்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஹவுஃபு இருக்காது, தக்வா இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹவுஃபு அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது, சுத்தமாக இருக்காது, ஆனால் தக்வா இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன, இந்த பயத்துக்கும் அந்த பயத்துக்கும் என்ன வித்தியாசம்? எதை பயப்படுவாங்க, எதை பயப்பட மாட்டாங்க, எந்த மாதிரியான பயம் அவங்க கல்பில் இருக்கும்? இப்போ வலிமார்கள் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவங்கள மாதிரி அதிகமாக அழுகிறது யாருமே கிடையாது, அவங்கள மாதிரி அதிகமாக பரேஷானாக இருக்கிறது யாருமே கிடையாது, அவங்கள மாதிரி அதிகமாக கவலையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வரும்போது தாயிமுல் ஃபிக்ரா ரொம்ப யோசிப்பாங்களாம். அவர்கள் முகம் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகமாக இருக்கும். ஃபைசநாயகத்தை பற்றி சர்க்கார் நாயகம் சொல்லும் பொழுது அவங்க காரில் போவாங்கம்மா. காரில் போகும்போது மற்றவங்கலாம் சும்மா அவங்க சின்ன பிள்ளைங்களாம் சும்மா உட்காந்துருப்பாங்க. எஜமா முன் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்தோம் பிஸ்மில்லா, ஒரு கார் கிராஸ் தான் பண்ணும், அதுவும் தள்ளி தான் போகும். பிஸ்மில்லா 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ திக்ர் செஞ்சுட்டே வருவாங்க. திரும்ப அடுத்த கார் தூரமாக வர்றப்பயே பிஸ்மில்லா 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 லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படியே எஜமா செய்வாங்க. வேகமாக ஓட்ட விட மாட்டாங்க. ஏன் அவனு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? சின்ன பிள்ளை கூட அந்தளவு பயப்படாது. சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை, இத்தனைக்கும் எஜமா புதுசாக கார் பயணம் பண்ணுறவங்க இல்லை, பல வருஷமாக பண்ணுறவங்க தான். ஆனால் ஏன் அந்த அச்சம் என்ன கல்பு? மரணத்துடைய பயமா, இறந்து போயிடுவாங்கன்ற பயமா? அந்த பயம் எஜமான்ட்டு இருக்கிற மாதிரி சுத்தமாக எந்த அடையாளமுமே தெரியலையே. என்ன பயம் இருந்துச்சு அவங்கள்ட்ட? எந்த பயம் இல்லை. சூஃபியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவுலியாக்களை பற்றி சொல்லும் பொழுதும் லா ஹவுஃபுன்னு சொல்கிறான், ஆனால் கானும் எத்தகூன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹவுஃப் இருக்காது, தக்வா இருக்குன்னு சொன்னான். அப்போ எஜமா ஜாவீத் மௌலாட்ட தாலீம் செய்யும் பொழுது சொல்ல சொன்னாங்க, தக்வானா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது
என்னுடைய அர்த்தத்தில், என்னுடைய லுகத்தில் தக்குவாவுக்கு அர்த்தம் காதல், அவ்வளோதான். தக்குவா அப்படின்னா காதல்னு அர்த்தம் வைக்கணும், பயம்னு அர்த்தம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காதல் எந்த யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் உண்மையான முஃமினாக இருப்பார். காதல் யார்கிட்ட இருக்குதோ அவர் ஈமான் தக்மீல் பரிபூர்ணம் அடைஞ்சு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஹவுஃபுக்கும் ஒரு தக்குவாக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தைனா புரியும். இப்போ ஒரு பாம்பு இந்த இடத்துக்குள்ளே வந்துருச்சு, அப்போ நீங்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் அப்படியே எந்திச்சு பரபரப்பாகி எல்லாம் தாண்டி போய் மேலே படியில் ஏறி அங்கே ஏறி போயிடுவாங்க. அது அடிக்கிறது குச்சி வச்சு தூரமாக வச்சு அடிக்கிறாங்க. இது பேர் பாம்புக்கு ஏன் பயந்தோம்? நம்ம இவ்வளோ இப்போ பாம்புக்கு எல்லாம் பயந்தோம். ஏன் பயந்தோம்? அது ஒரு கொட்டிச்சுன்னா விஷம் ஏறிடும், விஷம் வந்துச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதிலிருந்து ஒரு தீமையை நாம் பயந்தோம். ஒரு சிங்கமோ ஒரு புலியை பார்க்குறோம், அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பயம் வருது. அந்த பயம் என்னது? அது நம்ம கடித்து சாப்பிட்ருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ஒரு பெரிய திருடனை பார்க்குறோம், கொள்ளைக்காரனை பார்க்குறோம், அப்போ ஒரு பயம் வருது. ஏன் அவன் நம்ம வெட்டி விடுவானோ, கொலை செய்து விடுவான்னு பயம் வருது. இதுக்கு பேர் ஹவுஃப். தக்குவா அப்படிங்கிறது என்ன? சக்கானை அழகாக உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. இப்போ ஷேக் வெளியே வந்தோடனே உடனே எல்லாம் எந்திரிச்சு பரேஷான் ஆகிறோம், எந்திரிச்சு நிற்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஒரு காதலியை முதல்ல ஒரு காதலன் பார்க்குறான், அவனுடைய கை எப்படி பரபரப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படியே நடுங்குது, கையெல்லாம் உதறுது, மேலேயும் கீழே ஆடுது, குளிர்காலமாக இருந்தாலும் வேர்த்து கொட்டுது, ஒரு வார்த்தை அவனால் பேச முடியலை. இதாம தக்குவா. இதுதான் இறை அச்சம் சொல்கிறனால இந்த அச்சம் இருக்கணும். இந்த தக்குவா தான் என்ன? இப்போ உண்மையை சொல்லுங்கள், அந்த காதலி இவனை அடிக்கக்கூடியவளாக இருக்காளா? இல்லை. அந்த காதலி அடிக்க முடியுமா இவனை? அந்தளவு பலம் வாய்ந்தவளா? இல்லை. திட்டினா இவன் திரும்ப திட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவன், திரும்ப அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன், அவனோட பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்கிறான், இவன் என்ன வேணால் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஏன் அந்த பயம் ஏற்படுது? ஏன் அந்த வேர்த்து கொட்டது? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், அந்த காதலி தன் முகத்தை என்னை விட்டும் திருப்பி விடுவாளோன்ற கவலை இருக்கு அவனுக்கு. திடீர்னு என்னை பார்த்து போடா அப்படின்னு சொல்லிடுவாளோ, என்னை சந்தோஷமாக பார்க்கும் அந்த முகத்தை திருப்பி விடுவாளோ, என்னை கோச்சுக்குவாளோன்ற கவலை இருக்குது. அந்த பயம் இருக்குது. அந்த பயம்னால தான் அந்த வேர்த்து கொட்டுது, பரபரப்பாகுது, பரேஷான் ஆகிறோம். இதே தான் ரப்புக்கும் நமக்கும் மத்தியில் உள்ளது. ஒரு காலம் இருந்துச்சு, அல்லாஹ்வை நம்ம ஹவுஃபாக இருந்தோம், அல்லாஹ் மேலே நம்ம பயந்துட்டு இருந்தோம். என்ன பயந்துட்டு இருந்தோம்? 2 ரக்காத் ஃபஜ்ர் தொழுகையில முடிஞ்சு எல்லாம் நரகத்தில் போட்டு மெத்தி எடுத்துடுவான். லுஹர் தொழுகலையா அல்ல இவ்வளோ பெரிய நரகத்தை கொடுத்துருவான். நோன்பு வைக்கலையா அல்ல இவ்வளோ இத்தனை நாள் அதாபு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மீது ஹவுஃபை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அத்தனையும் இருக்க நாம் தொழுகாமல் தான் இருந்தோம். அத்தனையும் இருக்க நம்ம சரியாக அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஆர்வம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயான்களை கேட்க ஆர்வம் இல்லை. எப்போ ஷேக் நாயகம் அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான், உன் தேவைகளை பூர்த்தி செய்கிறான், உன் பக்கத்தில் இருக்கிறான், உன் பாஸ்ட்டும் அவன் தான், உன் ஃப்யூச்சரும் அவன் தான், இதுவரை கடந்து வந்த எல்லா பாதைகளுக்கும் சொந்தக்காரன் அவன் தான், இத்தனை மேலே உனக்கு இஹ்சான் செஞ்சவன் அவன் தான், இதுக்கப்புறம் உன்னை வாழ வைக்கக்கூடிய இலாவும் அவன் தான், இதுக்கப்புறம் உன் தாயுடைய சூரத்தில் வந்தது அல்ல நீ அல்லாஹ் தான். எந்த தாயை நீ நேசித்து கொண்டிருந்தால் அந்த தாயுடைய சூரத்தில் வந்தது அல்லாஹ். எந்த தந்தை ஒரு அரவணைத்தாரோ அந்த தந்தையின் சூரத்தில் வந்தது அல்லாஹ். எந்த மனைவியை நீ நேசித்தாயோ அந்த மனைவி சூரத்தில் இருக்கிறது அல்லாஹ். எந்த குழந்தைகளை நீ நேசித்தாயோ அந்த குழந்தையுடைய சூரத்தில் இருக்கிறது அல்லான்னு சொல்லி எப்போ ஷேக் நாயகம் கண்ணை திறந்து விட்டாங்களோ அப்போ என்ன நினைக்கிறான்? அந்த ரப்பு என்னை விட்டு முகத்தை திருப்பிடுவானோ, அந்த ரப்பு என் மீது கோபமாகி கொள்வானோ, அந்த ரப்பு அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது சொல்கிறான், மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கையான உன் ரப்பை விட்டு உன்னை முகத்தை திருப்பியது எது? நல்லா கேட்குறான். உன்னை ஏமாற்றியது எது? நல்லா சொல்கிறான். ஏன் கரீமான ரப்பு நல்லா சொல்கிறான். பழி வாங்கக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய ரப்பு நல்லா சொல்ற. சங்கையான ரப்பு, இவ்வளோ இஹ்சான் செஞ்சனே அந்த அல்லாஹ்வை மறக்க உனக்கு எப்படி தோணுதுன்னு நல்லா கேட்குறான். இதுதான் அன்பர்களே தக்வா. அல்லாஹ் மீது காதல் கொள்ளுதல். எப்போ காதல் அதிகமாகுதோ அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக சிந்தனை ஃபுல்லாக அந்த யாரை காதலிக்கிறானோ அவரை ஆக்கிரமிச்சிருவாங்க. அவன் பார்த்தால் அவருக்காக பார்ப்பான். அவன் யோசனை, அவனுடைய கேட்குதல், அவனுடைய நடக்குதல், அவனுடைய பேசுதல் எல்லாமே அவளுக்காக மாறிடும். இதுதான் தக்வா. தக்வாவுடைய முதல் படி, 2வது படி. சூஃபியாக்கள் 4 படிகள் ஆக்கியிருக்காங்க. எப்போ 4 படியும் அவர் பரிபூர்ணமாக போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருடைய எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான் இருக்கும். அவரே அல்லாஹ்வுக்காக தான் வாழ்வார். இதுதான் தக்வா. எஜமான் முதல் தக்வா சொல்லி காட்டுவாங்க. ஷரியாத்துடைய தக்வா அவாமிர் நவாஹி பாபந்தி கர்னா. இது உடல் உறுப்புகளை சார்ந்தது. அவாமிர் நவாஹி பாபந்தி கர்னா, அதாவது அல்லாஹ் ஏவியவைகள் இருக்குது, அல்லாஹ் தடுத்தவைகள் இருக்குது. இதன்படி சரியாக ஏவியதை ஏற்று நடப்பதும் தடுத்தவைகளை விட்டு விடுவதும் சந்தேகமானதை தவிர்ந்து கொள்வதும் ஆகும். இதை சொல்லி காட்டுவோம். இந்த நிலை ஏற்படுதான்னு முதல்ல பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் எல்லாம் முறுக்கு சாப்பிட்டீங்க. இப்போ இந்த முறுக்கு கையில் வந்தோடனே தக்வா செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் முதல் தக்வா எப்படி பார்க்கணும்? இப்போ இந்த முறுக்கு ஹலாலா,
இது ஹலாலான முறுக்கா, அல்லாஹால தடுத்த வழிகளில் சம்பாதிக்கப்பட்டதா இல்லை அல்லாஹால ஆகுமாக்குனதா அப்படின்னு பார்க்குறோம். இது ஹலாலான முறுக்கு, அல்லாஹ் நமக்கு பூமியிலேருந்து வெளியேற்ற கோதுமையிலேருந்து ஆக்கியிருக்கிறாங்க, சாப்பிட்லாம். இது அவங்க வாங்கிட்டு வந்தாங்க, நம்ம நண்பளிப்பாக கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்லாம் அப்படின்னு ஹலாலுன்னு பார்த்துட்டோம். இப்போ முதல் தக்வா நம்மள்ட்ட வந்துருச்சு. அல்லாஹ் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் நம்முடைய இது முதல் தக்வா உடல் சம்மந்தப்பட்டது. இந்த ஜிஸ்ம் இருக்குதா இல்லையா, நம்மள்ட்ட 4 சாமா இருக்குது. ஜிஸ்ம், கல்ப், ரூஹ், சிர், 4 சாமா இருக்குது. இது உடல் சம்பந்தப்பட்டது. நம் உடலை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஏன் தக்வா, இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்கள் அல்லாஹ் நேசிக்கிறேங்கிறான். எப்போ நம்ம உடலுடைய தக்வாவை செஞ்சுட்டோமோ நம் உடலை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். இது முதல் தக்வா முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது தக்வாவுக்கு வந்தோம். 2வது படி தரீகத்துடைய தக்வா. இது என்னது? தவஜ்ஜஹ் பகைர ஹக் சே பச்னா, அல்லாஹ் அல்லாதவைகள் சுயமாக லாப நஷ்டம் கொடுக்கும் என்ற எண்ணத்தை விட்டும் தப்புவது. அல்லாஹ் அல்லாதவைகள் சுயமாக லாப நஷ்டம் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சூஃபியாக்கெல்லாம் பெருசாக 4 தக்வான்னு குரானில் எங்கேயும் கிடையாது. உருட்டி விட்றாங்க, வர்றதெல்லாம் அடிச்சு விட்றாங்க, அப்படி கிடையவே கிடையாது. அதாவது சூஃபியாக்கள் சொல்கிறது குரான் ஹதீஸ் கிடையாது, மொத்த குரானே அதுதான். சூஃபியாக்கள் சொல்கிறது குரான் ஹதீஸில் வரல, மொத்த குரானுமே அதுதான். உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், எழுவாய் பயனில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ் இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அவனாகிறவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இது அவனாகிறவன் அரபியில் சொல்ல முப்ததான்னு சொல்லுவாங்க. ஜெய்துன் அவனாக ஜெய்தாக இருக்கிறான் ஹபர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய் பயனிலை இலக்கணங்கள்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ அரபியில் முப்ததா ஹபர். குரானில் ஒரு இடத்துல கூட முப்ததாங்கிற வார்த்தையே வரல. ஆனால் குரான் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான முப்ததா இருக்குது. குரானில் ஒரு இடத்துல கூட முதாஃப் இலைஹின்னு வரல. குரான் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான முதாஃப் இலை இருக்குது. குரானில் ஒரு இடத்துல ஜார் மஜ்ரூர் வரல. குரான் ஃபுல்லாக ஜார் மஜ்ரூர் இருக்குது. அதே மாதிரி சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே வரல. ஆனால் மொத்த குரானுடைய ரசமே அதுதான். மொத்த குரானுடைய ஜூஸ் போட்டால் எவ்வளோ என்ன வருமோ அதுதான் சூஃபியாக்கள் சொல்லி தர்றாங்க. மொத்த குரானுக்கு அமல் செய்யணும்னு ஆசையாக இருக்கா? இந்த தக்குவா தான். அல்லாஹ் எப்படிலாம் தக்குவா செய்ய சொல்கிறான், தக்குவாவுடைய அடையாளங்கள் என்னெல்லாம் சொல்கிறான், எல்லாமே பாருங்கள் இந்த தக்குவா இருந்தால் தான் வரும். தரீகத்துடைய தக்வா சொன்னாங்க, நாஃபிஅலார் அல்லாஹ் மட்டும்தான் விளங்குறீங்க. ஒவ்வொரு செயலிலேயும் சிருஷ்டியுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை நோட்டமிடுதல். இப்போ நீங்கள் முறுக்கு சாப்பிட்டீங்க, முறுக்கு எடுத்து வாயில் வச்சோமா இல்லையா? வாயில் வச்சோம், 4 மெல்லு மெண்டும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சுயமாக பல்லுக்கு மெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குதா? இப்போ பல்லு மெல்றதுக்கு சக்தி, ஒரு சின்ன சக்தி தேவைப்பட்டுச்சுல, அந்த சக்தி உங்களுக்கு சொந்தமானதா? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அன்னல் குவத லில்லாஹி ஜமியா, மொத்த சக்தி ஆற்றலும் எனக்கு சொந்தம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நான் மென்றேன்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டீங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான் போயிடும். நான் மெல்றேன் அப்படின்னு எனக்கு இந்த சக்தி உண்டுன்னு நினச்சிங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான் ஆயிரும். அல்லாஹ்வுக்கு இணை வச்சோம், அல்லாஹ்தால அந்த அல்லாஹ் எந்த உறுப்பு இணை வைக்கிறதோ அந்த உறுப்பை அல்லாஹ் கோச்சுக்கிறான். அந்த உறுப்பை அல்லாஹ்தால கோவப்படுகிறான். அந்த உறுப்பை அல்லாஹ் வெறுக்கிறான். இப்போ நீங்கள் உள்ளத்தால் நினைக்கிறீங்க எந்த வஸ்துவும் யாருக்கும் எந்த லாப நஷ்டமும் கொடுக்க முடியாது. இந்த முறுக்கு சாப்பிட்றோம், இந்த முறுக்கு என் பசியையோ என் நாக்குக்கு சுவையோ கொடுக்க முடியாது. இந்த முறுக்கின் சூரத்தில் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும்னு உறுதி கொண்டீங்க. அப்போ அல்லாஹ் அவன் கல்பையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்றான். எந்த எண்ணத்தையும் கல்பில் கொண்டு வந்தீங்களோ அந்த கல்பை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த கல்பு அல்லாஹுக்கு பிடிச்சமான கல்பாயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்புல் முஃமினி அர்ஷுல்லா, கல்புல் முஃமினுடைய உள்ளம் இருக்குதே அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் சொல்லி காட்டினாங்க. அப்போ நம்முடைய கல்பை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சிட்றான். 3வது தக்வா வந்து ஹகீகத்துடைய தக்வா. தவஜ்ஜஹ் பசிஃபாத்தே ஹக் ரக்னா, சிஃபாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தாலா தான். இந்த வஸ்துக்களுக்கு ஹயாத், இல்மு, இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம் இவைகள் இந்த வஸ்துக்கு சொந்தமில்லை என்ற எண்ணம் உங்கள் கல்பில் பரிபூர்ணமாக உட்காந்துருச்சு. அப்போ என்ன நினைப்பீங்க? இந்த எண்ணம் யாருக்கு உட்காந்துருச்சோ அவங்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் போயிடும். ஏன் ஒருவருடைய தீமையை பயப்படுறீங்க. இப்போ வந்து பாம்பு கொட்டுதுன்னு நினைக்கிறீங்க, அவருடைய ஷர்ரை நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஒரு பணக்காரர் நம்ம காசு கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க, அவருடைய நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். எப்போ அவர் அதமுன்னு விளங்குறீங்களோ, எப்போ அவருக்கு சுயமாக நஃபாதர செய்யக்கூடிய தன்மை இல்லைன்னு பிடுங்குறீங்களோ, அவரை பார்த்து நமக்கு வந்து அவர் போயிடுவாருன்ற கவலையும் இருக்காது, இந்த வஸ்து எனக்கு தீமை கொடுக்குறோன்ற பயமும் அவருடைய போயிடும் நண்பர்களே. அதனால தான் சொல்கிறாங்க, தவஜ்ஜஹ் பசிஃபாத்தே ஹக் ரக்னா, முத்தசிஃப் பசிஃபாத்தே கமால், இந்த வஸ்து இல்லைங்கிறத விளங்கணும். அது அல்லாஹுடைய தன்மை. இப்போ என்ன அமல் என்ன செய்யணும்?
சிஃபாத்தே அதமியாவில் சிஃபாத்தே உஜூதியாவை நோட்டமிட வேண்டும். சிஃபாத்தே உஜூதியா வெளியே கொண்டு போய் நோட்டமிட முடியாது. ஏன் சிஃபாத்துக்கு சூரத்து கிடையாது, வெளியே கொண்டு போய் நோட்டமிட முடியாது. சிஃபாத்தே அதமியால் தான் நோட்டமிட முடியும். எப்படி இந்த இப்போ சர்க்கார் உதாரணம் சொன்னாங்களா இல்லையா, இந்த துணி மையத்தான துணி தான், ஆனால் இது கூப்பிட்டா வருது, போனால் போகுது, வானா வருது, இந்த தன்மைகள் எல்லாம் இது பெற்றிருக்கிறதே அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியும். இது இந்த சூரத்து அதம், இந்த சூரத்துக்கு சுயமாக எந்த ஒரு தன்மையும் கிடையாது, இது மையத். இப்போ இதில் ஹயாத்துடைய தன்மையெல்லாம் இதில் வெளிப்படுது. கூப்பிட்டா வருது, வானா வருது, போனால் போகுது, நவுறுனா நவுறுது, என்ன சொன்னாலும் செய்யுதே. அப்போ இது மையத்தான இது எப்படி வேலை செய்யுது, உள்ள ஹையான ஒருத்தன் உட்காந்துருக்கான், அதனால தான் இது வேலை செய்யுதுன்ற எண்ணம் வரணும். இதுதான் சிஃபாத்தே அதமியாவில் சிஃபாத்தே உஜூதியாவை நோட்டமிடுவது. அப்போ அந்த ரப்பை நம்ம பார்க்குறோம், அதமான ஒரு வஸ்துவில் அல்லாஹ் தஆலா மௌஜூதாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். இது மூணாவது தக்வா நம்மள்கிட்ட வந்துடும். 75% அல்லாஹ் நம்ம நெருங்கிட்டோம். அல்லாஹ்வை நாம் காதலிக்க ஆரம்பித்து விடுவோம், அல்லாஹுக்காக பேச ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கான உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து வாப்பா இறந்துட்டாங்க, சின்ன வயசுலேருந்து ஒரு ஆள் நமக்கு உதவி செஞ்சுட்டே வந்தாங்க, நம்ம படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி பெரிய பெரிய பதவிக்கு வந்தாச்சு, கலெக்டர் ஆகிட்டார். வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு மனிதர் வர்றார், வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கார். அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவருக்கு போய் காலம்த்துப்பா, அவர் நல்லா கவனிச்சுக்குப்பா, அவர் சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்லுவார், நான் கலெக்டர், நான் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு 10 பேர் இருக்காங்க, மொத்த ஊரில் உள்ள அதிகாரிகளும் எனக்கு கட்டுப்பட்டுருக்காங்க, நான் ஏன் அவர் கட்டுப்படணும் அப்படின்னு நேராக போயிடுவார். இப்போ அந்த அம்மா இவளுக்கு இது செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, அதே மாதிரி உலமாக்கள் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கும் போது இவன் என்ன நினைக்கிறான், என்னத்தை போட்டு இபாதத் அப்படின்னு சொல்லி அதன் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான். ஏன் வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியலை, வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியலை. அம்மா ஒன்றுமே செய்யலை, நேராக போய் இந்த பாருப்பா வெளியே உட்காந்துருக்காருல, நீ சின்ன வயசுலேருந்து கேட்டிருந்து யாருமா நமக்கெல்லாம் காசு கொடுக்குறான்னு கேட்டில, அவர் தான்ப்பா வெளியே உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டா போதும். காலை அமுத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சாப்பாடு கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணி கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் எந்த அந்தஸ்தில் போகிறாரோ அதை விட பெரிய அந்தஸ்தில் போய் உட்கார வைப்பார். ஏன், வந்தவர் நமக்கு உதவி செய்தவர் என்று விளங்கி விடுவார், நமக்கு இஹ்சான் செய்தவர் என்று விளங்கி விடுவார். சூஃபியாக்கள் அதுதான் செய்கிறாங்க. நீ போய் தொழுகுப்பா, கரெக்டாக தொழுதரணும், 4 ரக்காத் கரெக்டாக தொழுதரணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி அமல்களை சொல்லித்தரவில்லை, அல்லாஹ்வை யார் என்று காட்டி கொடுத்தார்கள். மற்றவங்க எல்லாம் சும்மா நிற்கிறானா, இவர் ருக்கூலே நிற்கிறார், அந்த அளவு அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார், தொழுகையிலே அழுகிறார், கண்ணீர் விடுகிறார், என் ரப்புக்கு முன்னாடி நான் சஜிதா செய்கிறேன்ற ஒரு அழுகையுடன் தொழுகிறார் என்றால் சூஃபியாக்கள் தொழுகையை சொல்லி தரல, தொழுகை யாருக்கு தொழுகிறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. 4வது தக்வா என்ன, மஅரிஃபத்துல் தக்வா. இது என்ன, இதுக்கு ஷுஹூத் என்று சொல்லுவார்கள். அதாவது தவஜ்ஜஹ் பவஜூத் ஹக் பிஅத்திபாரே நூர் வ ஸுஹூர் ரக்னா, அதாவது கைருல்லா மௌஜூத் பிஸ்ஸாத் முனவ்வர் பிஸ்ஸாத் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. இப்போ இருக்குதல் என்ற தன்மை கூட இந்த வஸ்துக்கு சொந்தம் இல்லை, சுயமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, இருக்குதல் என்ற தன்மையே கிடையாது இதுக்கு. இதோடைய மொத்தத்துக்கு மொத்தம் மஅலூம் அதம் இல்லாமை தான் இதோடைய இந்த வஸ்துக்களுடைய எல்லா வஸ்துக்களுடைய தன்மை, அசல் உண்மை தன்மை என்ன, இல்லாமை, மஅலூம், அல்லாஹ்வுடைய இல்மிலே பொதிந்தது தான் இதனுடைய தன்மைகள். இப்போ இது வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னால் இது அல்லாஹ்வால் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நிஜமாக சொல்லி காட்டுவாங்க, மௌஜூத் அப்படின்னு சொன்னால் லாஹிருன் பி நஃப்ஸிஹி வ முல்ஹிருன் லி கைரிஹி, தன்தானே சுயமாக வெளிப்பட்டு இருந்து தான் அல்லாத மற்றொன்றை வெளிப்படுத்தி காட்டுபவன். உதாரணம் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்கம்மா, தண்ணியில் சோப்பு போட்டு அப்படியே கலக்குறீங்க, ஃபுல்லாக நுரையாயிடும், கீழே இருந்த கால் வாளி தண்ணி காணா போச்சு, கால் வாளி தண்ணி கரைஞ்சி போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, ஆனால் வாளி முழுக்க என்ன ஆயிடுச்சு, நுரையாயிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதில் தண்ணி இருக்கா நுரை இருக்கா? தண்ணியும் இருக்குது நுரையும் இருக்குது. தண்ணி எங்கே போச்சு, காணா போச்சு. நுரை என்ன இருக்குது, மௌஜூதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவன் தண்ணி என்ன வேலை செஞ்சிச்சு தெரியுமா? ஒரே ஒரு வேலை தான் செஞ்சிச்சு, தன்தானே சுயமாக லாஹிராக இருந்து கொண்டு தான் அல்லாத நுரையையும் காட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பாருங்கள், அந்த நுரையெல்லாம் காணா போயிடும், திரும்ப அந்த தண்ணி வந்து நின்றுடும். அதே தான் ரப்புடைய வேலையும், தன்தானே சுயமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறான். குருட்டு கண்கள் தண்ணீரை பார்ப்பதில்லை, நுரையை தான் பார்க்குது. அந்த நுரையை கடந்து அந்த தண்ணீரை காட்டுறவங்க தான் சூஃபியாக்கள். இந்த நுரை இருக்குதா இல்லையா, இது சாதாரண நுரை இல்லை, இதனுடைய ஆரம்பமும் அவ்வலும் ஆகிரும் லாஹிரும் பாத்திரும் தண்ணி தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி நமக்கு அவ்வலும் ஆகிரும் லாஹிரும் பாத்திரும் மௌலாதா இருக்கான்னு காட்டுறாங்க சூஃபியாக்கள். அதனால தான் அவங்கள்ட்ட அர்ப்பணமாகும். இது 4 தக்வா அவங்கள்ட்ட வந்துருச்சு. சிருஷ்டி பக்கம் சிந்தனையே போகாது. அந்த ஹவுஃப், அந்த சிருஷ்டியை பயப்படுறாங்களா இல்லையா, அந்த தன்மை யார்கிட்ட இருக்காது, சூஃபியாக்கள்கிட்ட இருக்காது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்வா சூஃபியாக்கள்கிட்ட வந்துடும். அதுதான் சூஃபியாக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க நண்பர்கள். அதை விளங்கக்கூடிய ஆக்கிட்ட அல்லாஹ் தருவானாக.
மீராமா சாயா கொடுமா. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம எல்லாம் மூமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நபராம் நம்மை ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக சைநாயத்துடைய கரத்தை பற்ற செய்து அவர்கள் கூட இருக்க வைத்து அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி திருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து ஐனாக இருந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. சேகநாயம் அவர்கள் எப்போதும் எந்த மஜ்லிஸ்க்கு போகும்போதும் சொல்லி காட்டுவார்கள், அந்த மஜ்லிஸ்க்கு நீங்கள் வந்தீங்களாமா, அல்லாஹ் உங்களை கூட்டு வந்தானா அல்லது நீங்களாக வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, சர்க்கார் அல்லாஹ் தான் கூட்டு வந்தான் சர்க்கார். சரி, அப்போ அல்லாஹ் எப்படி உங்களை கூட்டு வந்தான்? பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டு கூட்டு வந்தானா அல்லது வாகனத்தில் உட்கார வச்சு அந்த ஓட்டிக்கிட்டு அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தானா அல்லது எங்கேருந்து அல்லாஹ் உங்களை கூட்டு வந்தான்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்கள் கூட ஐனாக இருந்து அவனே கூட்டு வந்தான் என்பதாக சொன்னாங்க. வண்டியில் வரும்போது கூட சேகனை பார்க்க வச்சாங்க. அந்த டிரைவரு ரொம்ப அனுபவசாலின்னு நினைக்கிறான். அதிகபட்சம் 20 வருஷத்துக்கு மேலேயே டிரைவிங்கில் இருந்தார். அப்படியாப்பட்ட சர்வீஸ் ஆளுன்னு நினைக்கிறான். அதாவது வண்டியை அவர் ஓட்டின வேகம் எப்படின்னா, நான் உட்காந்துருக்க சீட்டில் அவர் வண்டியை திருப்புற நேரத்தில் பக்கத்து சீட்டுக்கு தாவிட்டேன். அந்த அளவுக்கு வேகமாக போகிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்னொருத்தர் என்னோட டபுள் மடங்கு வெயிட்டு, அவர் கூட அந்த வண்டியை திருப்புறதில் என் பக்கத்துக்கு வந்துட்டார். அந்தளவுக்கு சீட்டுக்கு அந்தளவுக்கு வேகமாக, அவ்வளோ வேகமாக வண்டியை அசால்ட்டாக திருப்புறாரு. நான் சர்க்கார் சொல்லுவாங்களா, 5G நான் எப்பவுமே வண்டியில் போய் பயந்துட்டு சுபானெலாம் ஓதிட்டே வருவாங்கன்னு, அதேமாரி எனக்கு ஆயிடுச்சு. நானும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வண்டியும் அவர் ஒவ்வொரு வண்டியும் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நான் எட்டி பார்ப்பாக எதுவும் வண்டி வருதா, அவர் பாட்டு எங்கேயா விட்டுறக்கூடாதோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்து முடிச்சு அந்தளவுக்கு அவர் ஹெவி டிரைவர். அவர் அதாவது வண்டி என்ன செய்யணும், வளைக்கிற நேரத்தில் மெதுவாக வண்டி ஸ்லோ பண்ணி திருப்புவாங்களா, இவர் எது அந்த பேரி காட்டுன்னு எது குறுகால வந்தாலும் சரி எதையுமே பார்க்குறதில்ல, அப்படியே ஃபுல்லாக திருக்கி இப்படி ஒரு திருப்புகிறாரு அப்படி ஒரு திருப்புறாரு, வண்டி ஃபுல்லாக வளைச்சி ஓட்டுறார். அந்த அளவுக்கு அவர் வேகமாக வர்றார். அப்பவும் அல்லாட்ட வரும்போது அவர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தான், அல்லா நீ மஜ்லிஸ் கூட்டு போனீங்கன்னா மஜ்லிஸ் ஹயாத்தா நீ கூட்டு போனீங்கன்னா நான் போன எதுவுமே பார்க்க மாட்டேன்ல, போன நோண்டவே மாட்டேன்ல, உன்னோட திகிர்லேயே முழுக்க வந்துடுறல்ல அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணி தான் வண்டியில் ஏறினது. பார்த்தா அல்ல இப்படி ஞாபகப்படுத்தப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக பயந்துக்கிட்டே தான், அதாவது திருப்பூர்லேருந்து இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் தூங்க கூட இல்லை. அந்த அளவுக்கு அவர் வண்டி அவ்வளோ அப்படியே அல்லாவுடைய திகிர்லேயே தான். அவர் திருப்பும் போது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சில சமயம் திடீர்னு நம்ம சரி வாகனத்துடைய துவா ஓதா மட்டுமோ அதையும் திரும்ப ஓதிக்கிறது. அப்புறம் அல்லாஹ் சரியாச்சில் தஞ்சாவூர் வரைக்குள்ளே 3000 அல்லாஹ் திகிர கூட ஓத வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அல்லாவோட நினைவிலே அல்லாவே கூட்டு வந்தான். அவன் கூட்டு வரப்போ தான் இங்கே நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். அப்போ சேகனை இதே மாதிரி எப்போவுமே அல்லாஹ் நம்மளை
அதாவது அவன் இப்போ நம்மளை படைத்துட்டு விட்டுறலாமா? சதாவும் நம்முடைய ஒவ்வொரு எந்த தேவைகள் வரும்போதும் அவன் நம்முடனே இருந்து நம்முடைய தேவைகளை காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவன்தான் ஒன்று ஒன்றா இந்த அடியானுக்கு எது தேவையோ பார்த்து பார்த்து செய்கிறது. நம்ம பிறந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்வாங்கள்ல, அது மாதிரி நம்ம சாகிற வரைக்கும் இறந்த பின்பும் சரிதான், அப்பவும் அவன் தான் பார்த்து பார்த்து இந்த அடியானுக்கு என்ன தேவை என்ன தேவை அவனே தான் பார்த்து பார்த்து அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் விட்டு விடவே இல்லை. அதேமாரி ஒருக்கா என்ன பண்ண, இது ஒரு வண்டி பைக்கு ஒரு நண்பர்கிட்ட பைக்கு வாங்கிட்டு போனேன். அவர் அந்த பைக்கு எப்படியாப்பட்ட பைக்குனா, அந்த வண்டி எடுக்கும்போது எனக்கு தெரியும், சரி இதை எடைக்கு போட்டுடலான்ற அளவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பைக். அது பிரேக்கே பிடிக்காது. அந்த வண்டியில் ஒரு இடத்துல மீன் வாங்கலான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டான். சரி போயிட்டு அது இன்னொன்று என்னென்னா, அதில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டார். நான் சரி இப்போ பெட்ரோல் போடுற கடைக்கு நான் தள்ளிட்டே போய் பெட்ரோல் போட்டுக்கிறேன் அப்படி சொல்லி பெட்ரோல் கூட போட போயிட்டேன். போனோடனே அந்த பெட்ரோல் போடுறவனே பார்த்துட்டு, பாயே பெட்ரோல் தான் இவ்வளோ இருக்குது, அப்புறம் ஏன் பெட்ரோல் போட வந்துன்னு கேட்குறான். என்னென்னு பார்த்தா நான் அவ்வளோ நேரம் கிக்கர் அடிச்சு நீ எடுக்கல இல்லை, சரி பெட்ரோல் இல்லைன்னு நினச்சி போய் போட போயிட்டேன். சரிப்பா இப்போ என்ன செஞ்சால் வண்டி ஓடுன்னு கேட்டோன்னு, நீங்கள் நான் கிக்கர் அடித்து நல்லா ஃபுல்லாக ரேஸ் கொடுங்க அப்படின்ட்டான். சரி அப்படின்னு அவன் கிக்கர் சாண்டு போட்டு நடு சாண்டு போட்டுட்டு கிக்கர் அடித்தோடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரேஸ் கொடுத்துட்டான். அவன் என்ன செய்யணும், சரி வண்டியை ஸ்லோ பண்ணுங்க பாய், ஸ்லோ பண்ணி வண்டியை திருப்பிட்டு அங்கிட்டு போங்க பாய் அப்படின்னு சொல்லணும்ல. கரெக்டாக பெட்ரோல் போடுங்க. என் வண்டிக்கு ஏற்றாவில் பெட்ரோல் டேங்க் இருக்குது. பெட்ரோல் டேங்க் முன்னாடி நிற்கிறேன் வண்டி. என்ன செய்யணும், ஒன்று வண்டியை ஸ்லோ பண்ணுன்னு சொல்லணும்ல. வண்டிக்கு மேலே நீ ஏறி உட்கார் பாய் அப்படின்ட்டான். சரி அப்போமா அதை என்ன சொல்லணும், வண்டியை ஸ்லோ பண்ணிக்கோ பாய். நான் எவ்வளோ திருப்பணும் அவ்வளோத்தையும் திருக்கி வச்சுருக்கிறேன். என்ன பண்ணா, சரி பாய் வண்டியில் உட்காந்துட்டிங்களா, நான் வண்டியை தள்ளி விடுவேன், உடனே வண்டி எடுத்து ஓடிடணும், நீ கொஞ்சம் வண்டி நிப்பாட்டினாலும் வண்டி ஸ்டாப் ஆகிரும் பாயே அப்படின்ட்டான். சரிடா பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டா. சரி வண்டி திருப்பினோடனே வண்டியை தள்ளி விடுவான்னு பார்த்தா மேலே ஏறி உட்காந்தோன்னு வேகமாக தள்ளிட்டான். தள்ள வேகத்தில் என்னாச்சுன்னா, அந்த பெட்ரோல் போடுவாங்கள்ல அதில் வண்டியை விட்டு அடித்து அந்த பெட்ரோல் போடுவாங்கள பம்பு அது முன் டயர் கீழே போய் சொருகி அந்த உடனே அவன் பயந்து அந்த பெட்ரோல் ஃபுல்லாக அமுத்துறதுக்கு கொண்டு பட்டுன்னு வச்சுருந்தான். அதை அமுக்கிட்டு பயந்துட்டான். எல்லாமே நானே பயந்து வண்டி இப்படி தூக்கி நிற்கிது. அப்படி ஃபுல் பிரேக்கே அமுக்கிட்டேன், கையே நஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அமுக்கிட்டேன். அப்பவும் வண்டி நிற்கவே இல்லை. அப்புறம் எல்லோரும் வண்டியை பிடிச்சி அமுக்கி கீழே வச்சிட்டாங்க. வச்ச பின்னாடி பார்த்தா ஆயில் அங்கே ஆயில் போட வச்சுருப்பாங்களோ ஒரு கேன் வச்சுருந்தான். அதெல்லாம் தெரித்து ஃபுல்லாக டேங்க் பெட்ரோல் பம்பு ஃபுல்லாக தெரித்து கிடக்குது. உடனே ஆகா இன்றைக்கி நம்மளை கட்டி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக கட்டிகிட்டு சரி எதாக இருந்தாலும் அடித்தாலும் அடிப்பாங்க, வாங்கிக்கிறோம், என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் போய், அண்ணா மன்னிச்சுக்கோண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன், பண்ணது பண்ணிவிட்டா ஒரு 300 மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அதுக்கடுத்து தான் வண்டியில் அப்பவும் வண்டி ஸ்டார்ட்டாலும் வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து உரிமையாளரை ஃபோன் போட்டு கூப்பிட்டு வண்டி ஒன்று எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா நான் எடைக்கு போட்டு காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து தான் வண்டி எடுத்துகிட்டு போனார். அப்புறம் சர்க்கார் அதை உணர வச்சாங்க. இது மாதிரி அல்லாஹ் உன்னைய பறக்க வச்சு போடாடியானே அப்படின்னு தள்ளி விட்டுருந்தா போய் ஒரு ஸ்டெப்பில் நம்ம கவுந்துருப்போம். வாழ்க்கையே என்னவா இருக்கும், ஒன்றுமே ஆயிருக்காது. என்ன பிறந்த உடனே சர்க்கார் அடிக்கடி சொல்லுவோம், ஆடு மாடு கூட பிறந்த உடனே அம்மா எங்கே இருக்குன்னு பார்த்து போய் பால் குடிச்சிருதுமா. ஆனால் இந்த அடியான் இருக்கிறானே பிறந்த உடனே உட்காந்து அழுகிற மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. அம்மா யாருன்னு கூட தெரியாது, அம்மா எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. இப்போ அழுகிறமே இப்போ எந்திரிச்சு எங்கே போய் பால் கொடுக்கணும் தெரியாது. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த அடியானுக்கு சதாவும் கூட இருந்து உனக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் காட்டுறதுக்காண்டி அம்மாவுக்கு அந்த அறிவை கொடுத்து அம்மா விட்டுட்டு ஓட விடாமல் அம்மாவுக்கு ஒரு குழந்தை மேலே ஒரு பாசத்தை போட்டு கூட வச்சு அந்த நம்ம பிறந்த உடனே குப்பத்தட்டில் தூக்கி போடாமல் கூட அரவணைக்க வச்சு அல்லாஹ் அதுக்கடுத்து இந்த குழந்தைக்கு இப்போ பசிக்கிற நேரத்தை தாய்க்கு பால் ஊறுகார வச்சு குழந்தை பிறந்த பின்பு தான் பால் ஊற வச்சான், அதுக்கு முன்பு வராது. அப்போ அல்லாஹ் அவங்க சாப்பிட்ட உணவையே அதை பாலாக அவனே மாற்றினான். வெறும் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா அதுவும் சில தாய்மார்கள்னு பார்த்தா அவங்கள சாப்பிட வைக்கிறதே படாத இருக்கும். அவங்க ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது வெறும் இட்லி, சில பேர் சோறு, இது மாதிரி ஏதோ சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. அதையே எல்லாம் பாலாக மாற்றினான்.
சர்க்கார் சொல்லி காட்டுவேன். அதே இட்லி, அதே சோறு, அதே பழைய கறி, அதே எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து பால் வர வைக்க எடுக்க முடியுமானால முடியாத. அப்போ அல்லாஹ் எப்படி அதை உருவாக்குறான்? அது தான் ரப்பு தான் இலா என்று இருக்கிறனால அவன் அதை மாற்றி நமக்கு பாலாக அதே நேரத்தில் அந்த பிறந்த குழந்தைக்கு இட்லியோ சோறோ கறியோ கொடுத்தா அந்த குழந்தை ஹயாத்தாக பார்க்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு என்ன தேவை? பால் தேவை. அந்த பாலை எப்படி உருவாக்கும்? அதுக்கு இலா நான் தான் தாயில் இருந்து அந்த பாலை சுரக்க வச்சு உனக்கு எப்படி கொடுக்கணுன்ற அறிவை அந்த தாய்க்கு கற்றுக் கொடுத்து அந்த தாய் மடியில் உன்னை வச்சப்படுனாடியா அதை எப்படி குடிக்கின்ற அறிவே இல்லாத குழந்தைக்கும் அறிவை கொடுத்து அதை குடிக்க வச்சு அதை தொண்டைக்குள்ளே உள்ள விழுங்க வச்சு அதையும் உனக்கு உள்ள புறையேற விடாமல் அதை உனக்கு நல்லபடியாக சத்தாக ஆக்கி உனக்கு கை காலுக்கு ஆற்றலை கொடுத்து உனக்கு எலும்பு கறி எல்லாம் கொடுத்துட்டான். அதுக்கு சத்து வேணும்ல, அது எஞ்சித்து தவளதுக்கு ஆற்றல் வேணும்ல, அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு நடக்க ஆற்றல் வேணும்ல, எல்லாமே அந்த பாலிலேயே எல்லாம் கொடுக்குறான். எல்லாம் வகை வகையாக வைட்டமின் எல்லாம் சொல்கிறாங்க, அதை கொடுக்கல. வெறும் பாலிலேயே அனைத்து சத்தையும் கொடுத்து தவளை வச்சு அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் எல்லாம் அந்த பாலில் அனைத்து வைட்டமின்களை கொடுத்து உடலில் வலுவை கொடுத்தான். அப்படியாப்பட்ட இலா நம்முடைய அல்லாஹ்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ நம்ம அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? படைத்து விட்டு விடவில்லை. இன்னும் சர்க்கார் சொல்லுவாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நினைவு கூர்ந்தவன் தான், நம்ம பிறந்த பின்னாடி நம்மளை பார்த்து நம்மளை கரெக்டாக வளர்க்குறதவன் தான், நம்ம பிறந்த பின்னாடி நமக்கு கல்யாணம் முடித்து ஜோடிகளை சேர்த்து வைப்பதவன் தான், அது சேர்த்து வச்ச பின்னாடி உனக்கு தாப்பன் ஒரு பேரை கொடுக்க வைத்ததவன் தான், அதற்கு பின்னாடி அந்த குழந்தையை உனக்கு பிடித்த மாதிரியான குழந்தையாக்குவதவன் தான், அதற்கு பின்னாடி உனக்கு வயசாகிற வரைக்கும் உன்னை ஸ்டெம்பாக உடம்புல ஆற்றலை கொடுத்து உன் பிள்ளைக்கும் மனைவிக்கு சம்பாதிச்சு போகிற ஆற்றலை கொடுக்குறது அவன் தான். அந்த அறிவை கொடுத்து உன் மனைவிட்ட எப்படி நடக்கணுமோ, உன் பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும், உன் குடும்பத்திட்ட எப்படி நடக்கணும் என்ற அறிவையும் அவன் கொடுத்து ஊர் மக்கள் மத்தியில் உன்னை கண்ணியமாக நடக்க வச்சுதவன் தான், உன்னை அறிவாளியாக வச்சுதவன் தான். உன்னை முட்டாளாக ஒரு பைத்தியமாக வச்சுருந்தா ஊரில் ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். அப்போ அந்த மதிக்கிற மாதிரி தலை நிமிர்ந்து இந்த ஊரில் இவர் பெரிய ஹாஜாரு, இவர் ஊரில் பெரிய பணக்காரர் என்று மரியாதை கொடுத்து தலை நிமிர்ந்து வாழ வைப்பதவன் தான். அதற்கு பின்புமா நாம் மௌத்தாகிற வரைக்கும் அவன் தான் நம் கூட எல்லாத்தையும் செய்கிறான். மௌத்தான பின்னாடியும் சும்மா அமாதஹு ஃபஅக்பரஹு, உன்னை மௌத்தாக்குனது நான் தான். நீ மௌத்தான பின்னாடி உன்னை குளிப்பாட்டி உன்னை 4 பேரில் சுமந்து போக வச்சு உன்னை கபூரில் அடக்குனது நான் தான். நல்லா சொல்கிறான். என்ன வாழ வச்சது மட்டும் இல்லை, உன்னை மௌத்தாக்கி உன்னை கபூரில் அடக்கம் பண்ணது நான் தான். கபூரில் அடக்கம் பண்ண பின்னாடி முன்கண் நக்கீரை வர வச்சு அந்த முன்கண் நக்கீருக்கு பதில் சொல்ல வைக்கிறது நான் தான். அதற்கு பின்னாடி சர்க்கார் சொன்னாங்க, அனுசரலாங்க ரசூலாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா மறுமை நாளில் உங்களை நான் எங்கே பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தில் நிற்பமா வந்து பாருங்கிறாங்க. அப்போ சர்க்காருக்கா சொல்லி என்ன ரசூலாக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, மறுமையில் அந்த கபூரில் பயந்து எந்திரிச்சு மறுமையில் சிராத்து முஸ்தகிம் பாலத்தில் எல்லாம் நடக்க வைப்பான். அது நரகத்துக்கு மேலே போட்டிருப்பான், சுற்றி கொடூரமான விஷயங்களாக இருக்கும். இப்போ காதலரான ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல நிற்க வச்சா அந்த காதலரை பார்த்த பின்னாடி அந்த அடியானுக்கு என்ன தோணும்? சுற்றி இருக்கிறத பார்க்கவே மாட்டான், தன் காதலி அங்கே நிற்கிறான்னு பார்த்துட்டு ரசூலா பார்த்து வேகமாக மின்னல் வேகத்தில் வந்துட மாட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு நான் அங்கே சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தில் நிற்பேன். யார் நிற்க வச்சா? யார் அங்கே ரசூலாக்கு அந்த எதிராக போட்டு ரசூலாவை நிற்க வச்சது யார்? நம்ம அல்லாஹ் தான். அங்கே ரசூலாக்கு அந்த கருணை ரகுமத்தா வந்தது அவன் தான். அவன் அங்கே நின்று நான் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை அடியான் கவலைப்பட்டு பயத்தில் நிற்பான். நீங்கள் அங்கே நின்றுனா உங்களை பார்த்து சந்தோஷத்தில் ஓடி வந்துடுவான். அடுத்து கேட்குறாங்க, யார் ரசூலா அங்கே உங்களை பெற்றுக்கலாம் நான் எங்கே பார்க்குறது? மீசான் தராசில் நிற்பம்பா, அங்கே வந்து பாருங்கிறான். சர்க்கார் சொல்ல மீசான் தராசில் ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே என்ன வேலை? எடை போடுறது அல்ல, நன்மை தீமை கணக்கு போடுறது எல்லாமே அல்லா வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே என்ன நிற்கிறாங்க பார்த்தா அடியான்ட்டு பயந்துகிட்டே இருவான். அல்லா நன்மை வெயிட்டாக இருக்குதா பாவம் வெயிட்டாக இருக்குன்னு பயந்து நிற்பான், பயந்துக்கிட்டே நிற்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே நின்று பார்த்துட்டு எல்லா அடியானுக்கு பாவம் வெயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே நின்று சஃபாது செஞ்சு நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாக்கி அவனை சொர்க்கத்துக்கு போக வைக்கிறதுக்காண்டி ரசூல் அங்கே நிற்பார்கள். அங்கே நிற்க வச்சது யார்? நம்மளுடைய பாவத்தோட அந்த பாவம் தட்டு வெயிட் அதிகமாகிற நேரத்தில் அது சஃபாத்துக்கு அனுமதி கொடுத்தது யார்? அவன் தானே. அல்லாஹ் அங்கே நப்சலாசம் வர வச்சு அந்த மீசான் தராசில் நம்முடைய நன்மைகளை வெயிட்டை கணக்கு அதிகமாக்கி
நம்மளை மன்னிக்கிறக்காண்டி அல்லாஹ் அங்கேயே ரசூல்லா உருவத்தில் அங்கே வந்து நிற்பான். அடுத்து ரசூல் சலாத்துட்டாங்க அனுசல்லா மறுபடியும் கேட்க, யார் ரசூல்லா நிசான் தராசில் உங்களை நான் பார்க்கலன்னு எங்கே பார்க்குறதுன்னு கேட்குறேன். அவ்வளோ ஹவுஸில் நிற்பேன். நீர் தடாகம் தண்ணி கொடுக்குற இடத்துல நான் இருப்போமா அங்கே வந்து பாருங்கிறார். சரி நான் சொல்லிக்கணும். அப்போ ரசூல் சலாத்தும் தண்ணி கொடுக்குற அங்கே என்ன வேலை? ஒரு முதலமைச்சர் எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமா தண்ணி கொடுத்துட்ருப்பார். அவர் வேலை தண்ணி டேங்கை திறந்து வச்சுருவார், அவ்வளோதான். போய் ஊர் மக்கள் எல்லாம் பைப்பில் நின்று கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தண்ணி பிடிக்கணும். இங்கே ரசூல் சலாத்தும் தலைவர் அவர்கள் என்ன ஹவுலில் அந்த தண்ணி எடுத்து கொடுக்குற வேலை அவர்கள் செய்வாங்களாம். எல்லாத்துக்கும் அவங்க தான் தண்ணி எடுத்து கொடுப்பார்கள். நட்சத்திரம் அளவுக்கு அந்த டம்ளர்கள் இருக்கும், அதை எடுத்து அடியார்களுக்கு நான் தண்ணி எடுத்து கொடுப்பேன்கிறாங்க. அப்போ எதுக்கு அங்கே நிற்கிறாங்கன்னு தெரியுமா? இவ்வளோ அமல் தொழிலில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெயிலில் அங்கே தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அடியான வருவான். வந்த நேரத்தில் தாகத்தோடு வருவான். இந்த ரசூல் சலாத்து முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு அந்த கவலை போயிடும். அதில் வேறு ரசூல் சலாத்தும் கையால் தன் காதலி கையால் தண்ணி குடித்தா எப்படி அந்த காதலனுக்கு இருக்குமோ அதை போல் ரசூல் சலாச்சம் அவர்கள் தண்ணி கொடுப்பார்கள். அதை குடித்த உடனே அந்த மொத்த மகசூரில் அவனுக்கு நீர் தாகமே வராதான். அப்போ எல்லாம் அந்த தண்ணீரை எப்படி ஆக்குறான்? அந்த மகசூர் மைதானம் ஃபுல்லாக தாகமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவானு. நப்சல்லாத்துக்கு எல்லாம் அங்கே ஒரு வேலை என்ன வச்சுருக்கிறான்? ரசூல்லா கையால் நீ காதலர்கள் தண்ணி குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அங்கேயும் வச்சு நம்மளுக்கு வச்சிருக்கிறான். அதற்கு பின்னாடி முன்னாடி கூட நம்ம அஜத் சொல்லும் சொன்னு கேட்டேன். அல்லாவை பார்த்துட்டு அடியார்கள்லாம் பயந்து ஓடுவாங்களாம். ஐயோ எல்லாம் உன்னிடம் இருந்தே உன்னிடம் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி அல்லாஹ் அவர்களுக்கு பிடித்த மாதிரியான உருவில் வருவான்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்வோம்? அல்லாஹ் தனக்கு பிடித்த மாதிரியான உருவம் யாரோ நம்மளுடைய சேகநாயகம் நமக்கு பிடித்தமான உருவம், அந்த உருவத்தில் மாறினாதான் இந்த அடியா நம்ம பக்கத்தில் வருவான்னு தெரிஞ்சு தான் இங்கேயே நம்மளுக்கு அவனை காட்டி தருவதற்கு அவனே தான் போட்டு. ஆகவே வாழும் காலமெல்லாம் அல்லாவிடமே தேவைகளை பெற்று அவனே பார்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஸல்லு அலா நபி. அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்கின்லேருந்து பேச வைப்பவன் யாரும் இல்லை. தானித்த சுரத்துலேருந்து கேட்ப முத்தச்சலியாருந்து கேட்ப வைப்பவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். மிஸ்கினுக்கு இடுப்பு வலி போன வாரமே சர்க்கார் சொல்கிறதுக்கு முந்திரத்துக்கு முன்னாடி சர்க்கார் சொல்லிட்டாங்க, சவால்மானா நீங்கள் வந்துருங்கன்ட்டாங்க. எஜமான்னு சொன்னாங்க. அவங்க பிச்சை போட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க வாசலுக்கு. மொலா இது உடல் வலி இடுப்பு வலி எல்லா வலியும் இருக்குது மோலா. இந்த வலி எல்லாம் மாத்திரை போட்டாலே இல்லை கொஞ்சம் நாள்லையோ சரியாயிடும். ஆனால் உள்ளத்தில் ஏற்படும் கசடுகள் இருக்குல்ல, அந்த அதை கரைக்கணும்னா சேகநாயகத்தில் முபாரக்கான காலடியில் உட்காந்தா மட்டும்தான் மோலா. இங்கே வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு, சர்க்கார் நம்மளே முற்றிலும் கழுவி விட்டுட்டாங்க, எல்லா பாவத்தையுமே அழிச்சிட்டாங்கன்னு தெரியுது மோலா. அப்போ இந்த பாக்கியம் எப்படி கிடச்சிச்சு பாருங்கள் மோலா. இது எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? நம்ம தாய் இருந்தாங்க, நம்ம தாய் நம்மளை அரவணைச்சாங்க, நம்மளுக்கு எவ்வளோ கிதுமத்து செஞ்சாங்க, ட்ரெஸ் அணிவிச்சாங்க. இவங்க இன்னார் இவங்க தான் அவங்க தகப்பனார், இவங்க இது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தகப்பனார் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சூரத்தும் வந்துச்சு, ஒன்று ஒன்றே காமிச்சு கொடுத்துச்சு, போயிடுச்சு. ஆனால் ஷேகுடி ஒரு சூரத்து வந்துச்சு, என்ன காமிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹ் அக்பர், அல்லாவே கொடுத்துட்டாங்க. அல்லாவை எங்கெங்கே தேடிட்டு இருந்தோம், அல்லாஹ் ஒன்றில் இருக்கிறாமான்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. அந்த பாக்கியம் கிடச்சிச்சு மோலா. அந்த பாக்கியம் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு தான் மோலா அர்ப்பணம் ஆகுறது சர்க்கார்கிட்ட. என்னடா சர்க்கார் பைத்தியமாக ஆகுறாங்களே எல்லாம் கேட்குறாங்க. யாரும் செய்யாத யஹசான் சர்க்கார் பிச்சை கொடுத்துட்டாங்க. எப்படின்னா அல்லாஹ்க்கு எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க, என்னமோ நம்ம மட்டும்தான் அடியா மாதிரி நம்ம சதா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம். அல்லாஹ் கூட்டிகிட்டு போய் அவன் வாசல் நிற்க வைக்கிறான். அவன் மினாக்க தக்பீர் கட்ட வச்சு உணர்வை கொடுத்து, ரப்பே உன் மினாக்க நான் என்ன ரப்பே நிற்க தகுதி, அந்த உணர்வை கொடுத்து சர்க்கார் தனியாக நின்று தொழுதாலும் அந்த பிச்சை கொடுத்துட்றாங்க. நீ தொழுவில் அல்ல, நான் கூட இந்த தொழுவு வைக்கிறேன்ப்பா, நீ பாருப்பாங்கிற பிச்சையை போட்டாங்க. இது யார் மூலம் யார் செஞ்ச கருணர்? எஜமானுடைய முபாரகான நெசர் தான். அதாவது சொன்னாங்க, தக்குவா சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் அடைஞ்சி போகிறது ரொம்ப கஷ்டம். சர்க்கார்ட்ட தான் பிச்சை கேட்டுக்கிட்டேன் கல்பால். இதெல்லாம் அடைஞ்சினா ரொம்ப கஷ்டம். சர்க்காரோடைய தீதாரில் உட்காந்தா போதும். ரமலான் சில்லா இந்த வாட்டி சர்க்கார் பிச்சை போட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ரமலானில் ஒவ்வொரு பயான்களும் சர்க்கார் மிஸ்கினுக்காக தான் பிச்சை போட்டாங்க. ஒரு பயான் கேட்டாலும் தனிப்பட்ட ஒரு கைஃபியத்து. ஒரு பயான் சொன்னாங்க, அடுத்த பயான் என்னை விட குறைவாக இருக்குன்னு பார்த்தா மேலே தான் இருந்துச்சு மோலா. ஆனால் அதை விட பெருமை என்ன தெரியுமா? என் சர்க்கார் என்னை பார்த்தாங்க,
என் சர்க்காரோட நசரில் உட்கார்ந்தேன். என்ன சார் சர்க்கார் என்னை பார்க்க மாட்டாங்களா ஒரு ஏக்கம். அப்போ அந்த கண்களுக்கு செஞ்ச பாக்கியம் மூலா, அதில் நம்ம ஹக்கை பார்த்ததுனால, ஹக்கை காமிச்சு கொடுத்ததுனால அந்த கண்ணை விட்டு வேறு கண்ணு பார்க்கறதுக்கு லைக்கில மூலா. எதுலேயோ இன்பம் அடைஞ்சிட்டோம், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, பிவியில் இன்பம் அடைஞ்சோமா? இல்லை, இன்பமாக இருந்துச்சு, சிற்றின்பம் தான். தாய் தகப்பனில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஹக்கை, ஆனால் அதில் பேரின்பம் இல்லை. ஆனால் ஷேகில் பார்க்குறோம் பேரின்பம் தான். அந்த கண்ணு பார்த்த எந்த கண்ணையும் பார்க்க முடியாது மூலா. அப்பேற்பட்ட புனிதமான ஜாத்து, அந்த ஜாத்து அல்ல நம்மளுக்கு பிச்சை கொடுத்தான் மூலா. அப்போ சர்க்காரை பார்க்குறோம், அந்த கண்ணு செஞ்ச பாக்கியம். சர்க்கார் ரமலானில் ஒரு நாளும் சர்க்கார் நாயகத்தை பார்த்து முபாரக்கான பார்வையை பார்த்தா சர்க்கார் பார்த்தாங்களா அழுவ வந்துடும். அப்படிப்பட்ட பாக்கியமாக இருந்துச்சு. எஜமான இப்போ லாங்கல் போயிட்டாங்க, திருப்பூர் போயிட்டாங்க, பக்கத்தில் பொறவாச்சலுக்குள்ளே ரொம்ப அடிக்கடி போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ கை சேர்த்தப்பட்டு உட்காந்துருக்கோம் மூலா. அதுமாரி மிஸ்கின் சிங்கப்பூர் போனேன், சர்க்கார்கிட்ட சொல்லிட்டு போனேன். சர்க்காருக்கு அடித்து பேசணும், சர்க்கார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். என்ன பேதமாக நடந்து போமா அப்படிங்கிற ஒரு வசுவாசத்துலேயே நம்ம தூரமாக போயிட்டுருக்கோம். அப்போ சர்க்கார்கிட்ட பிச்சை கேட்டு சர்க்கார் உத்தரவுக்கு போனேன். போக்குள்ளே சர்க்கார் சொன்னாங்க, இந்தந்த நிஸ்பத்தினா இருக்கிறாங்கம்மா, இவங்க நம்பர்னா இருக்குது, இவங்கள்ட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரஹமத்துல்லா மௌலா ஷுஹூதி, ஃபைஜ் நாயத்தர் முரீதனா இருக்காங்க, அவங்கெல்லாம் சொன்னாங்க சர்க்கார் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஷஹபத்துலேயே இருங்க, அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து விசாரிச்சிங்க, ரூம்லாம் ரெடி பண்ணிங்கன்னு சர்க்கார் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு அல்லா இலாமா அப்படின்னாங்க சர்க்கார். அல்லா மட்டும்தான் இல்லா, அல்லா இலாவை கூப்பிட்டு போயிடுங்கம்மான்னாங்க சர்க்கார். இப்போ போன மிஸ்கின் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்தேன், ரிட்டன் டிக்கெட் கூட டூப்ளிகேட் போட்டு தான் கொண்டு போனேன். விசிட்டிங் விசா தான் மூலா. ரிட்டன் டிக்கெட் போயிட்டு அங்கே போனால் உள்ளே விடுவானானே தெரியாது, லாயிலா சொல்லி உள்ளே போயிடுச்சு. சர்க்கார் அல்லா இலான்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஈமான் பலகீனம் தான். சர்க்கார் சொல்லு அப்படி அந்த இதோட அந்த இதராக்குள்ளே போனால் அங்கே ரூமும் இல்லை, வேலையும் கிடையாது. லாயிலா சரி போயிடுவோம் அல்லா தவக்கும் சொல்லி போனோம், இறங்கி கொஞ்ச நேரத்தில் ரூமு தேடிக்கிட்டே சர்க்கார் பிச்சில் ரூமு பார்த்தோம். ரூமு ஈவினிங் மதியம் போய் இறங்கினா மிஸ்கின் ஒரு 2 மணி நேரத்தில் ரூம் கிடச்சிருச்சு. விலை குறைவாலே கிடச்சி எந்த நிஸ்பத்துமே இல்லை, எல்லாம் கொடுத்துட்டான். அல்லா எல்லாருக்குள்ளே சர்க்கார் காமிச்சு கொடுத்த பிறகு அங்கே படுத்து தூங்கினவுடனே அவ்வளோ பெரிய ஒரு சுகமாக இருந்துச்சு. அந்த இன்பத்தையும் சர்க்கார் தான் கொடுத்தாங்க. அப்போ அடுத்த நாள் அதே மாதிரி மிஸ்கினுக்கு சரியான குளிராக இருந்துச்சு. அந்த ரூமில் ஏசி போட்டு பயங்கரமாக இருந்தாங்க. சர்க்கார் சொன்னாங்க, பூசரி ரஹமத்துல்லாஹி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போர்வை கேட்டாங்கம்மா, போர்வை போற்றி விட்டாங்க, அதுமாரி நீங்களும் கேளுங்க கொடுக்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு சர்க்கார் கேட்க வச்சாங்க. யாரை சொல்லா நீங்கள் பிச்சை போடுங்க, யாரை சொல்லா அவங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு பங்கு வைக்காமல் இருக்க மாட்டேங்கிற யார் சொல்லா, நாங்களும் உங்கள் உம்மத்து தான் உங்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னு சர்க்கார் கேட்க வச்சாங்க. கேட்டு அழுதுகிட்டே அதிலே அந்த கைஃபியத்தில் படக்குள்ள தனி இன்பமாக இருந்துச்சு. ரசூல்லாட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு இன்பத்தை கொடுத்தாங்க சர்க்கார் நாயகம். அப்போ ரசூல்லா கேட்குறாங்களும் ஒரு இன்பமாக இருந்துச்சு. நான் கொடுப்பேன்ப்பா, நீ தாங்க மாட்டப்பா, நீ அதுக்குள்ளே தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லைப்பா அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி அந்த சூரத்து இல்லாமல் ஒரு நான் முஸ்லீம்ங்கிற சூரத்தில் அடுத்து உனக்கு என்ன தேவையோ அவர் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க மோளா போர்வையை. அப்போ எப்படி தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க ராஜா மாதிரி. நம்ம யார்ட்டையும் போய் கையை இந்த வைக்கல சர்க்கார், சாந்தாரா வாழ வைக்கிறாங்க. சர்க்கார் சொன்னாங்க, அல்லாவை இலாவாக்கி வாழ்ந்தா சாந்தாரா வாழ வைப்பாங்க. எல்லாரும் கையில் கையை வைப்பாங்க மூலா, எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கா இந்த மாதிரி வாழ்வு அப்படின்னு. அப்படி தான் மூளை வாழ வச்சிட்டு இருக்காங்க சர்க்கார் நாயகம். ஒவ்வொரு வாட்டி போனால் அப்புறம் வேலை சிங்கப்பூர் போகிறது, விசிட்டிங்கில் போகிறது கஷ்டம். அங்கே போய் வேலை அதில் போய் வேலையை செய்யக்கூடாம்பாங்க. சர்க்கார் பிச்சையில் போன ஒரு 10 நாள்லேயே சர்க்கார் பிச்சை போட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியாச்சு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டனால இப்போ லாயிலால போனோன்னு பிடிச்சிக்கிச்சு. இந்த ஒரே 2 நாளில் வேலைக்கு குக்கிங்கில் இறக்கி விட்டாங்க. மிஸ்கினுக்கு சிங்கப்பூரில் அனுபவம்னா தெரியாது. சர்க்கார் பிச்சை போட்டு கையேந்த வச்சுட்டாங்க. இதுக்கும் நீ தான் ரப்பு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. சர்க்கார் சொன்னாங்க, தலையை குனிஞ்சிட்டா அல்ல அங்கே வந்துடுவாமான்ட்டாங்க. அதேமாரி கண் கூட பார்த்தோம், ஒன்றுமே இல்லை மூலா. அந்த மிஸ்கினுக்கு 2 அடுப்பு தான் ஆக்குவான், என்னன்னு தெரியல. அன்றைக்கி 4 அடுப்பையும் ஆன் பண்ணி 2வது நாளே ஆக்க வச்சுட்டாங்க சர்க்கார் நாயகம். அப்போ பார்க்குற கராமத்தான் இருக்குது மூலா. இது சேகநாய போட்ட பிச்சை தானே. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அல்லாட்ட உதவி தேடக்குள்ள சர்க்காரோட உதவி வந்துக்கிட்டே இருக்குது அங்கேருந்து. இது பெற்று வாழ்ந்துட்டு இருந்தோம். இதே நேரம் அல்லா திக்ர் ஃபிக்ரில் சர்க்கார் பீர்பாய்கள்கிட்ட பேசிங்கம்மா அப்படின்னாங்க. நைட் நேரத்தில் மிஸ்கினுக்கு நைட் டியூட்டி போட்டதுனால பீர்பாய்கள்கிட்ட பேசிக்கிறது, நைனார் மோலா, அலி மோலா அப்படி பேசிகிட்டே இருக்கக்குள்ள அதோடைய திக்ர் ஃபிக்ரில் செய்யக்குள்ள இன்பமாக இருக்கும். ஆனால் டியூட்டி நேரம் அதிகமாக இருந்துச்சு அங்கே சிங்கப்பூரில் எல்லாத்தையும் விட. அப்போ அங்கே பார்த்தா கஷ்டமாக தெரியல. மிஸ்கின் 12 மணி நேரம் வேலை பார்த்தேன், அது பெரிய கஷ்டமாக தெரிஞ்சு 16 மணி நேரம் வேலை கொடுத்தாங்க. ஆனால் அது கஷ்டமாக தெரியல, ஏன்னா அல்லாவோட திக்கரை கொண்டு செஞ்சதுனால. அல்லா நீ என்னை செய்ய வைக்கிற ரப்பே, நீ தான் அல்லா என்னை இது பண்ணி வைக்கிற அல்லா மாவு பிணைக்குள்ளேயும் சர்க்கார் பார்க்க வச்சாங்க. அப்படி பார்க்கறதுனால ஒரு சலிவும் இல்லை மூலா. தூங்கி முழிச்சா ஒரு 4 மணி நேரம் 5.5 மணி நேரம் தூங்குவோம். அந்த தூக்கம் இன்பமான தூக்கம் ஆக்கிட்டாங்க சர்க்கார்.
ஏன்னா அல்லாஹ் கூட இருந்து அல்லாஹ் அந்த திக்கில் செய்யக்குள்ள அது மூலம் அதே நிலம் மாறுனுச்சு. சர்க்காரோடைய சொஹாபத்து குறைஞ்சிச்சு, வேலை அதிகமாக இருக்க, ரொம்ப லேசாக வசுவாசம் போட்டு நம்மளும் ஏதோ கற்றுக்கிட்டோம் நம்மளும் செய்கிறோன்னு வந்ததுனால ஒரு சரிவுதல் வந்துச்சு மூலா. சரிவுதல் வந்தோடனே சர்க்கார் பிச்சை போட்டு தூக்கி விட்டாங்க. வந்து மறுபடியும் கனவுல வந்து சர்க்கார் ஞாபகப்படுத்துகிறாங்க. சர்க்கார் வந்து கனவுல வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்தமாரி அல்லாதாம ரப்பு அல்லாதாம இல்லா அப்படின்னு சர்க்கார் கனவுல வந்தவொன்னே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. மறுபடியும் ஹயாத்தாக்கி விட்டாங்க சர்க்கார். அப்போ சர்க்காருடைய பயான்களை சர்க்கார் சொல்லுவாங்க, டெய்லி ஒரு பயானாச்சும் கேட்டுருங்கம்மா, ஒரு வக்து போய் பள்ளியில் தொழுதுருங்கம்மாம்பாங்க சர்க்கார். அப்போ சர்க்காருக்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு போய் தொழுவ போவோம், இன்பமாக இருக்கும் அந்த தொழுகை. ஏன்னா அது பள்ளியில் அல்லாவுடைய முபாரக்கான பள்ளியில் போய் தொழுவக்குள்ள பேர் இன்பமாக இருக்கும் மூலா. அந்த பிச்சை எங்கே மூலம் கிடைக்கும்? அந்த உணர்வு சர்க்கார் பிச்சை போட்டாங்க. சர்க்காருடைய அந்த ஒரு கொடுக்கக்கூடிய சொல்லு இருக்குது, அல்லாஹ் அக்பர். சேகநாயகம் ஒரு மஜ்லிஸ் போதும் நம்ம உள்ளம் திருந்துறதுக்கு, ஒரு மஜ்லிஸ் ஒரு சொல்லு போதும் சர்க்கார் நாயகத்தில் சொல்லு. ஆனால் இத்தனை சொல்லும் கேட்டு பாவியாக இருந்த என்ன இந்த கேட்டுக்கிட்ட அந்த பாவியும் துரத்தி விடாமல் சர்க்கார் மறுபடியும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க அவங்க காலடியில். அல்லாஹ் இதில் இஸ்திகாமத்தா வைக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வாங்க. வாயிருந்தவன் அல்ஹம்துலில்லாஹ். சல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரக் வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எல்லாம் ஒரு மூமினான ஒரு முஸ்லிமான வயிற்றில் பிறக்க வச்சு லா இலாஹ இல்லல்லா என்ற உயர்தரமான ஒரு கலிமாவை கொடுத்து கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உம்மத்தில் நம்மளை எல்லாம் பிறக்க வச்சு மேலும் ஒரு காமிலான ஒரு ஷேகுடைய கையை கரம் பிடிக்க வச்ச அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஷேகு கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திருப்பம் என்ன அப்படின்றது நான் அடைஞ்சது என்னென்னு நினைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் ஷேகனாய் வந்துடுவாங்க உள்ளத்தில். ஊர்லேருந்து கிளம்பும் போது சர்க்கார்ட்ட ஃபோன் அடித்து கேட்டால் சர்க்கார் பைக்கில் வரவா அப்படின்னு. இல்லைம்மா பைக்கில் வரவேன்னா மழையாக இருக்குது, மழை விட்டு பெய்யுது, உங்களுக்கு சிரமமாக இருக்கும், நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்க. நாங்கள் எப்படி ஷேகநாயகம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சிறந்த முறையில் காட்டணும்னு சொல்லி சலாமத்தா ரஹமத்தா அல்லாஹ் வந்து மழையெல்லாம் சாரலான ஒரு குளிர்ந்த மழை. சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரே மழை தாம்மா பெய்யுது, அந்த மழை ஒரு நபருக்கு சளி ஜுரத்தை ஏற்படுத்துது, நமக்கு ஜில்லுன்னு ஒரு நம்ம ரிலாக்ஸாக ஒரு ப்ரீசிங்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. அப்போ இதிலேயே நமக்கு விளங்கிக்கணும், ஹைரும் ஷர்ரும் இந்த மழை தரல அல்லாஹ் தான் தரான் அப்படின்னு பார்க்க வச்சாங்க. இதே மழை தான் எத்தனையோ பேர் மலையில் நனைஞ்சு போகிறாங்க, எத்தனையோ பேர் பஸ்ஸில் போகிறாங்க, நிறைய பேர் இரும்பிக்கிட்டு வராங்க, தும்பிக்கிட்டு வராங்க. அல்லாஹ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சலாமத்தை இந்த குளிர்ந்த காற்றை எனக்கு ரஹமத்தாக்கி கொடுத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் ரப்பே. இந்த மழை பெய்யுது அல்லாஹ், இந்த மலையிலேருந்து ஹைரக்கூடிய அல்லாஹ்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த துவா சர்க்கார் கேட்க வச்சாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயுமே கரெக்டாக காரைக்கால்லேருந்து பஸ் ஏறும் போது பார்த்தா ஊருக்கு பஸ் இருந்துச்சு, நாகப்பட்டினத்துக்கு பஸ் இருந்துச்சு, மகரிபுக்கு டைம் ஆகிடுச்சு. சர்க்கார் பார்க்க வச்சாங்க, இப்போ பஸ் ஏறினா நேராக நாகப்பட்டினம் போயிடலாம், பொதுவோட தான் இருக்க, போகிறப்ப பஸ்லேயே தொழுதுக்கலான்னாங்க. எனக்கு நான் ஃபர்லு வந்து நான் பள்ளிவாசலில் தான் தொழுவணும், அல்லாவோட ஜமாத்தில் தான் தொழுவணும், அல்லாவை வணங்கக்கூடிய அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஜமாத்தோட தொழுவணும்னு சர்க்கார். அந்த உமராலியும் கூட உடல்நல சரியில்லாதப்பவும் கூட சர்க்கார் இந்த ஜமாத்தை விடவே இல்லை. இதுக்கு நான் ஷேகநாயகம் சொல்லுவாங்க, ஜமாத்தை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கண் கூட பார்த்தேன், ஷேகநாயகம் சுன்னத்தையும் விடுறதில்ல, ஜமாத்தையும் விடுறதில்ல. நான் கூட இருந்து பார்த்தேன். ஒரு உடல்நிலை இடுப்பு வலியாக இருந்தாலுமே சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சர்க்கார். அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஷிஃபா கொடுக்கணும், மேலும் அந்த நோய் அந்த வலி இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போவும் மிஸ்வாக்கை தூக்கிட்டு போகிறாங்க சர்க்கார் மிஸ்வாக் செய்கிறதுக்கு. சுன்னத்து எப்போ இரவு தூங்கும் போது, நம்ம ஃபர்லுக்கு வந்துட்டு மிஸ்வாக் செய்கிறதுக்கு நான் மிஸ்கின் என்ன சொல்கிறேன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஷேகநாயகம் தூங்கும் போது மிஸ்வாக் செஞ்சு உதவு செஞ்சுட்டு வந்து படுக்கிறாங்க. ஃபர்லு தொழுவைக்கு டைம் ஆகிடுச்சு, அசருக்கு ஃபோன் அடித்து சஜாதா வர சொல்லி வாமா இங்கே வாமா ஜமாத்து தொழுன்னு சொல்லி ஜமாத்தை விடக்கூடாதுன்னு ஜமாத் தொழுறாங்க. இதெல்லாம் நமக்கு தர்த்தீப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களாம் இந்த ஜமாத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வந்து சர்க்கார் அந்த நேரத்தில் கல்பில் பிச்சை போட்டாங்க, ஜமாத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி. அல்லாஹ் வந்து ஜமாத் தொழக்கூடிய பாக்கியத்தை பள்ளிவாசலுக்கே போய் ஜமாத் தொழ வச்சான். ஜமாத் தொழுதுட்டு வந்து பஸ்ஸு ஏறணும். பஸ்ஸு கொஞ்சம் டிலே ஆனிச்சு, அதுவுமே ரஹமத்து தான். ஒரு வஸ்துக்கள்லாம் அல்லாஹ் பார்க்க வச்சாங்க. பஸ்ஸில் ஏறணும், அல்லாஹ் சலாமத்தாக கூட்டிகிட்டு வந்து அவன் தன்னோட உஜூதில் சுமந்து கூட்டிகிட்டு வந்து இறக்குனான். ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அப்போ நம்மளை சுமந்துக்கிட்டு எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் சலாமத்தாக கூட்டிகிட்டு வர வழியில் வீட்டில் யாராவது ஃபோன் அடித்து எப்பா வாப்பாக்கு உடம்பு சரியில்லைப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரிட்டன் வா அப்படின்ட்டாங்கன்னா திரும்ப போயிடணும். இப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் அந்த குடும்பத்தினர்களே சலாமத்தாக வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது
படாமல் வர வழியில் எனக்கு எந்த தங்கம் தடமும் இல்லாமல் எனக்கு எந்த உடல் சீதேவிமார்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே அவுளியாக்கள் எல்லாருமே ஷேனாகத்தில் காதலர்கள் ஒரு ஆள் எனக்கு லூஸ் மோஷனாக இருக்குது எனக்கு உடல் நல சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அல்ல எனக்கு எந்த நோயுமே இல்லாமல் சலாமதாக கொண்டு வந்து சேர்க்குறான். ஒரு சின்ன தலைவலி இல்லை, ஒரு சளி ஜுரம் இல்லை, ஒரு இடுப்பு வலி இல்லை, ஒரு வயிற்று வலி இல்லை, இதுமாதிரி லூஸ் மோஷன் இல்லை, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சலாமதாக கூப்பிட்டு வந்துடுறப்ப இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க என்ன பண்ணலை, இவங்க உலமாக்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணிவிட்டு நீ எனக்கு நான் என்ன செஞ்சதுனால எனக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துடுறப்ப ஷேனாகத்தோட ஒரு வார்த்தை பஸ்ஸில் வாங்கன்னு சொன்னதுனால நான் பைக்கில் வந்திருந்தால் அல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பேன். பஸ்ஸில் வந்ததுனால ஒரு பஸ்ஸுலேருந்து ஒரு ஸ்டாப்பில் 3 பஸ்ஸு மாறி வந்தேன், சிரமமே தெரியல. ஒரு பஸ்ஸுலேருந்து இறங்கினா அடுத்த பஸ் ரெடியாக இருக்குது, அல்ல அங்கே வந்து கூப்பிட்றான், வா வா இந்த பஸ்ஸில் வா, இந்த பஸ்ஸில் நான் தான் இருக்கேன் வான்னு சொல்கிறான். ஒரு பஸ்லேயும் சர்க்கார் பார்க்க வச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சலாமத்தாக வந்து மதுக்கூரில் இறங்கணுன்னா எனக்கு ரெடியாக சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறான். இந்த சாப்பாடு ஏற்படுத்தின முதலாளி அவங்க நான் வந்து நான் உங்கணும் நான் பட்டினியாக இருப்பேன்றதை எனக்காக காத்திருக்காங்க. எந்த ஊர்லேயாவது நம்ம ஏதாவது ஒரு மாநாடு இது வந்து பிதாத்து ஒழிப்பு மாநாடு இந்த மாதிரிலாம் வந்து புதுசாக கிளம்பியிருக்கேன், அந்த மாநாட்டிலாம் நமக்காக இந்த மாதிரிலாம் யாராவது அர்ப்பணிப்பாங்களா? இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு மாநாட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி கல்பு சுத்தமாகுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த இங்கே வந்த நோக்கமே ஷேநாயகம் சொன்னாங்க, நீ உன்னோட உடல்நிலை உன்னோட கடைகளில் ஏதாவது பிரச்சனை, உன்னுடைய பிஸ்னஸில் ஏதாவது லாஸு, உன்னுடைய உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணிக்கலாம்ப்பா, மாத்திரை போட்டாலோ இல்லை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாயிடும். கல்பு செத்துக்கிட்டு இருக்குப்பா, கல்பு ஹயாத்தாக்குப்பா, கல்புக்கு எப்போ நீ தீனி போட போகிற, கல்பை எப்போ நீ சுத்தம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் ஷேநாயகத்துடைய கரம் பிடிச்சு சதா அவங்களுடைய சுகபத்திலே எப்படி ஷேநாயகம் நம்ம கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க கற்றுக் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவித்து லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவித்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஷேனாயத்தோட இம்மையிலும் மறுமையிலும் மாஷரிலும் சொர்க்கத்திலும் கபரிலும் அனைத்திலும் ஷேனாயத்தோட லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவித்து அவங்களோட இருந்து எப்போ போனாலும் அவங்க கூடயே ஒரு உஜூது தான் காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சர்க்கார். எப்போவுமே அவங்க கூடயே இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பிச்சாக தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். ஒரு தடவை என்னுடைய ஒரு நோட்டு தொலைஞ்சு போயிடுச்சு. 2 நாளைக்கிட்ட நான் யார்கிட்டையும் கேட்காம இருந்தேன், அதுவும் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அடுத்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா எனக்கு சிந்தனையை போட்டால் நீ ஏன்டா என்கிட்ட கேட்காம இருக்காம சிந்தனையை போட்டான் அல்ல எனக்கு. அதுக்கப்புறம் அல்லாட்டினா உடனே எந்திரிச்சு உட்காந்து கேட்டேன், யாரெல்லாம் அந்த நோட்டை தேடி கண்டுபிடிச்சி நீ தந்திரியால அப்படின்னு கேட்டேன். உடனே எந்திரிச்சு போய் பார்த்து ஒரு நோட்டை தேடி பாரு, அந்த நோட்டு கீழே கிடக்கு. 2 நாள் அல்லாட்ட கேட்காம இருந்தால் கிடைக்கல, ஆனால் அல்லாட்ட கேட்டு உடனே அல்ல எனக்கு தந்துட்டான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாட்ட நம்ம எதுவுமே கேட்காம சிஸ்டின் பக்கம் போயிட்டு இருக்கோம். சாமாக்கு உப்பு வேணும்னாலும் அல்லாட்ட கேளுன்னு வல்யசாலில்லாஹ ஹாஜத்தை குல்லஹுவா குல்லா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் அல்லா இடத்தில் கேட்கட்டும். இதன் கத்த ஷிஷ நாலிஹி அவனுடைய செருப்புடைய வார அருந்து போனாலும் எஜமான்ட்ட முத்தவஜியாகும். முதல்ல சிந்தனை எல்லா பக்கம் போகணும். தேவைன்னா நம்ம சிந்தனை முதல்ல சிருஷ்டிகள் பக்கம் போய் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் எல்லாரும் கைவிட்ட பின்னாடி எல்லா பக்கம் போகக்கூடாது. சின்னதோ பெரியதோ ஒவ்வொரு சின்ன தேவைக்கும் அல்லா நீ எனக்கு கொடு, அல்லா எனக்கு நீ கொடு, அல்லா லேசாக்கி வை, அல்லா நீ கொடு, அல்லா நீ லேசாக்கி வை, அல்லா நீ லேசாக்கி வை, அல்லா இந்த காரியத்தை லேசாக்கி வை. ஜி ஒவ்வொரு காரியத்திலும் ஹக்கின் பக்கம் முத்தவஜியாகணும். அப்படியானா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த காரியங்களை தன் கருணை கொண்டு லேசாக்கிறான். அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் முன்னாடியே ஜி ஒரு காரியங்களுக்குள் நுழைவதற்கு முன்பே அவன் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகி அதன் பின்பு அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது எவ்வளோ லேசாக்கி வைக்கிறான் பாருங்கள். ஜி வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஒரு குளிக்க போகிறதா இருந்தாலும் சரி, ரப்பே என் உடலை சுத்தம் செய்ய போகிறேன், நீ தான் என் கூட சுத்தம் பண்ண வைக்கிற, என் கையில் குவத்து கொடுக்குற, உன்னுடைய கருணையால் நான் சுத்தம் செய்கிறேன். அல்லாஹ் நம்ம கையில் குவத்து கொடுக்குறேன்னா சோப் போட்டு தேய்க்க முடியுமா? நம்ம
4 பேர் சேர்ந்து ஜனாசாவை குளிப்பாட்டுற மாதிரி தான் குளிப்பாட்டி ஆகணும். ஜனாசாவை எல்லோரும் 4 பேர் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. இப்போ எல்லாம் நமக்குள்ளேயே கையில் கூவத்தை கொடுத்து சோப் போட்டு தேய்க்கும் போது பாருங்கள், இந்த கூவத்தை அல்லாஹ் கொடுத்தது. 2 கையும் வேலை செய்யலை, சூம்பி போயிடுச்சு, கை கால் வேலை செய்யாமல் போயிடுது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். அப்போ என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தர் தான் சோப் போடணும். இப்போ அல்லாஹ் நம்ம அன்ஃபுஸில் கூவத்து கொடுத்து சோப் போட வச்சே ரப்பே இந்த காரியத்தை லேசாக்கி. குளிக்க போகும்போது எல்லாம் ருஜுவாகிட்டு போங்க. பாத்ரூம் போகிறோம், இது மட்டும் சின்ன விஷயமா? யாருல்லா நீயே அழைச்சிட்டு போய் வா இல்லா எல்லோரும், இது ஒரு சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க, அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. குளிக்க போயிட்டு சலாமத்தாக வெளியே வந்து ட்ரெஸ்ஸை மாட்டி தொழுக பள்ளிவாசலுக்கு போகிறதுக்குள்ளே அல்லாவுடைய எவ்வளோ கருணை, எவ்வளோ கருணை. 360 மூட்டும் வேலை செய்யுது. ஒருத்தர் புது வீடு கட்டி திறப்பு விழா வச்சுருந்தார். நாளைக்கு திறப்பு விழா, இன்றைக்கி பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுந்தோம். அதே புது வீட்டில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. 1 நாள் 2 நாள் மூத்தா போயிட்டார். உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு. உடனே பாத்ரூம் டைல்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஒரே பேச்சு. புதுசாக போட்ட டைல்ஸு வழுக்கிற மாதிரி போட்டாங்க, அது வழுக்காத டைல்ஸு போடணும், அப்படி அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க. அவருக்கு வருஷ பாத்தியா வைக்கிறாங்க 1 வருஷம் கழிச்சு. அன்றைக்கி அதே பாத்ரூமில் அவங்க போய் வலிக்கி விட்டு உளுந்து மொத்த போச்சு. அப்போ குளிக்க ரூம் சின்ன, அது நல்லா எல்லாம் மாற்றிட்டாங்க, டைல்ஸ் கீல்ஸ்லாம் மாற்றி, அதெல்லாம் செல்லாதுன்னு தான் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாருக்கும்? ஞாபகம் வந்துச்சு சொல்கிறேன். எங்களுடைய மாமி அல்லாஹ் அவங்களுக்கு கபர் சொர்க்க பூஞ்சோலி ஆக்குவாங்க. சும்மா பாத்ரூம் போனவங்க தான் கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் நினைவு இல்லாமல் இருந்து, சுய நினைவே இல்லாமல் இருந்து அல்லாட்ட போயிட்டாங்க. ஜி பாத்ரூம் போகிறது சின்ன விஷயமா நினைக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் உதவி தேவையில்லை. ஏதோ பெரிய விஷயம்னா அல்லாஹ் உதவி தேவை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து துணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறது சாதாரண விஷயமா? அதனால் பெருமாள் ட்ரெஸ்ஸு போடும்போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி, எனக்கு ஆடைகளை அணிவித்தானே. அதே போல தான் எல்லாரும் மனைவரையும் பார்த்தா சின்ன சின்ன விஷயமும் நமக்கு வந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இது சதா வந்துட்டு ருஜுவாகிட்டே இருக்க வேண்டியது. அல்லாட்ட உதவி கேட்டால் ஒரு தீங்கு தரக்கூடிய வஸ்துவின் மூலமே நமக்கு நன்மை கொடுத்துருவாங்க. அல்லாட்ட உதவி கேட்கலை அப்படின்னா நன்மை தரக்கூடிய வஸ்துவையும் தீமையாக்கிடுவாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். சாப்பிட்றோம், சத்து மிக்க சாப்பாடுங்கிறோம், பிரியாணி நன்மை தருமா தீமை தருமா? நன்மை தரும். அது சாப்பிட்டு ஃபுட் அலர்ஜி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட். அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு துவா சொல்லி கொடுத்துருக்கு. சாப்பிட்டு முடிச்சோன்னு துவா ஆகுதுங்க. என்ன துவா ஆகுதுங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம, இந்த உணவை நீ ஆக்குவாயாக, அவுனல் லி திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை ஞாபகம் செய்யவும் உனக்கு நன்றி செலுத்தவும் நல்வணக்கங்கள் புரியவும் உதவியாக ஆக்குவாயாக. வலா தஜஅல்ஹு அவுனல் லி மஅசியத்திக்க, இந்த உணவை உனக்கு மாறு செய்வதற்கு உதவியாக ஆக்கிவிடாது. அல்லாஹும்ம ஜஅல் ஹாதா தஆம சபபன் லிஷ்ஷிஃபாஇ வல் ஆஃபியா, என் உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் நிவாரணிக்கும் காரணமாக இந்த உணவை ஆக்குவாயாக. வலா தஜஅல்ஹு சபபன் லில் அம்ராதி வல் அஸ்காம், வியாதிகள் நோய் நொடிகளுக்கு காரணமாக இந்த உணவை நீ ஆக்கிவிடாதே அப்படின்னு துவாசி. எதையுமே அல்லாஹ் மாற்றலாம். எந்த நொடி அல்லாஹுடைய கையில், நம்ம வாழ்க்கை அவன் கையில் இருக்குது. அதனால் எல்லா காரியங்களும் ஹக்கின் பக்கம் சதா ருஜுவாகிறது தான் தரீகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியம். அவர் சுற்றி நடக்கிறத சொல்கிறார், அதனால் பார்த்தத சொல்கிறார். ஒருத்தவங்க வாய் பேச முடியாத பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன். கை இல்லாதவங்களையும் பார்க்குறோம், காது கேட்காதவங்களையும் பார்க்குறோம். அல்லாஹ் நம்ம அப்படி வைக்கலையே, அல்ஹம்துலில்லாஹ்.
இவர்களெல்லாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் அப்படின்னு பெருமானம் சொல்லிக் கொடுக்குறாங்க. யாரும் உடல் ஊனமுற்றவர்களை பார்த்தா இந்த நிலையை விட்டும் என்னை காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம் மபுத்தலாஹு பிஹி வ ஃபல்லலனி அலா கசீரி மிம்மன் ஹலக தஃலீலா. எந்த சோதனையை கொண்டு அவர்களை சோதித்தானோ அதை விட்டும் என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனுடைய அதிகமான அடியார்களில் விட என்னை மேலாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லும்படி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நினச்சிங்களா? ஆக சதா 24 மணி நேரமும் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்வது தான் பையத்துடைய நோக்கம். எதை பார்த்தாலும் அல்லாஹ்வின் சிந்தனை வரும். பையத்தின் நோக்கம் 2 தான். ஒன்று என்ன? யாதேஹ கலத்தவாம், அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதும் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதும். இதுக்கு சுருக்கமாக யாது யாஃப்து, யாஃப்து ஷுஹூத் அப்படின்னு சொல்லலாம். சதா அல்லாஹ்வை ஞாபகம் செய்யணும். தன் உள்ளும் வெளியும் அல்லாஹு தஆலா இருப்பதை உணர்வுபூர்வமாக அறிய வேண்டும். புரியுதுங்களா? இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பையத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தின் அனைவரும்